வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம ஒரு முன்னுணர்வு கருத்தறிதல் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. முன்னுணர்வு கருத்தறிதலை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுமையா படிச்சாதான் உங்களுக்கு என்ன பொருள்ன்றது புரியும். அப்பதான் எந்த இடத்துல எந்த சொல் சரியா இருக்கும் அப்படின்றத உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். நான் ஒரு தடவை படிக்கிறேன், கவனிச்சுக்குங்க. அன்று என் அத்தையின் மகன் ரவிக்கு பிறந்த நாள். அப்போ அவங்க அத்தையோடைய பையன் ரவிக்கு தான் பிறந்த நாள். ரவி புது டேஷ் அணிந்து இருந்தான். அப்போ பிறந்த நாள் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க? சட்டை அணிவாங்க. புது சட்டையா இருக்கலாம், புது துணிகளா இருக்கலாம் இல்லையா? ஓகே. ரவிக்கு டேஷ் வயதாகிறது. அப்ப ரவிக்கு என்ன ஆகும்? ஏதோ ஒரு நம்பர். அப்போ நம்பர் தான் ஏதோ ஒன்று நம்ம அங்கே எழுத வேண்டியிருக்கும். 5 வயதா இருக்கலாம், 6 வயதா இருக்கலாம். அவன் நண்பர்கள் பிறந்த நாள் டேஷ் பாடினார்கள். இந்த இடத்துல பிறந்த நாள் பாடினார்கள். எதனா பாடுவோம் நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன்ல? என்ன பாட்டு பாடுவோம்? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ கவினேஷ் அப்படின்னு பாடுவாங்க இல்லையா? எஸ். அப்போ பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் ரவிக்கு நிறைய டேஷ் வாங்கி வந்திருந்தார்கள். இப்போ ஒரு பிறந்த நாளுக்கு போறோம்னா என்ன வாங்கிட்டு வருவாங்க? பரிசு பொருட்கள், நிறைய gift வாங்கிட்டு வருவாங்க. 2 சிறுவர்கள் பலூன்களுக்காக சண்டை. அப்ப குழந்தைங்க என்னவாங்க? எனக்கு அந்த பலூன் வேணும், எனக்கு இந்த பலூன் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க இல்லையா? ரைட். அதை பார்த்த என் அத்தை அவர்களை தடுத்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க 6 இருக்கு. ஓகேங்களா? அப்ப 5 வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு குழப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு வார்த்தையை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நீங்க கவனிச்சு சொல்லணும். ஓகே. முதல்ல அன்றைய நத்தையின் மகன் ரவிக்கு பிறந்த நாள். ரவி புது டேஷ் அணிந்திருந்தான். இதுல எது புது? அணிந்திருக்கிறது அப்படின்னா வியர் பண்றது. பரிசு பொருளை வியர் பண்ண முடியுமா? கேக் வியர் பண்ண முடியாது. அப்போ எது நம்ம போட்டுக்கோம் அப்படின்னா சட்டை. இது வந்து முதல் பதிலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன செய்யறேன் அப்படின்னா முதல்ல நோட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா நாம எழுதிக்கலாம். ரவிக்கு டேஷ் வயதாகிறது. ஏஜ் அப்படின்னாலே இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல சொல்லும். அப்ப இங்க இருக்கிறதுல நம்பர் அப்படின்னா 10. அப்ப இது செகண்ட் ஆப்ஷன் வரலாம். அடுத்தது அவன் நண்பர்கள் பிறந்த நாள் டேஷ் பாடினார்கள். பிறந்த நாள் பாடலை, பாடல்னா சாங்க பாடுறாங்க. அடுத்தது அவர்கள் ரவிக்கு நிறைய டேஷ் வாங்கி வந்திருந்தார்கள். என்ன வாங்கிட்டு வருவாங்க? கேக் வாங்கிட்டு வர மாட்டாங்களா? கேக் வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் தார்கள் வந்தனால பரிசு பொருட்கள் தான் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய கேக் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய கேக் வாங்கிட்டு வந்தா எல்லாரும் சாப்பிட முடியாது இல்லையா? அப்போ வீட்டுல கேக் வாங்கி வச்சு அதை கட் பண்ணுவாங்க. வரவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பரிசு பொருளை தான் வாங்கிட்டு வருவாங்க. இது 4வது பதில். அடுத்தது 2 சிறுவர்கள் பலூன்களுக்காக சண்டை போட்டார்கள். இது 5வது வரலாம். ஓகே. இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். முதல் ஒன்று சட்டை. ஓகே, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ரைட். அப்புறம் ரவிக்கு டேஷ் வயதாகிறது 10. அவன் நண்பர்கள் பிறந்த நாள் டேஷ் பாடினார்கள். பிறந்த நாள் பாடலை, பிறந்த நாள் பாடலை பாடினார்கள். அடுத்தது அவர்கள் ரவிக்கு நிறைய டேஷ் வாங்கி வந்திருந்தார்கள். பரிசு பொருள்கள். எனக்கு இது நடந்துருச்சு. அடுத்ததா 2 சிறுவர்கள் பலூன்களுக்காக சண்டை போட்டார்கள். ஓகே. இப்போ இந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா அது ஒரு முழுமையான பொருள் தரும்படியா இருக்கணும். எங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்று என் அத்தையின் மகன்
ரவிக்கு பிறந்த நாள். ரவி புது சட்டை அணிந்து இருந்தான். ரவிக்கு 10 வயதாகிறது. அவன் நண்பர்கள் பிறந்த நாள் பாடலை பாடினார்கள். அவர்கள் ரவிக்கு நிறைய பரிசு பொருட்கள் வாங்கி வந்தார்கள். இரண்டு சிறுவர்கள் பலூனுக்காக சண்டை போட்டார்கள். அத்தை பார்த்த என் அத்தை அவர்களை தடுத்தார். ஓகே, சூப்பர், அழகா படிச்சிட்டீங்க கவினேஷ்.